அத்தை கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்க அத்தை. ஏன் இப்படி என்ன வற்புறுத்துற? உங்க ஆரோக்கியம் பாழாயிடுங்கிற பயத்துல தான் அத்தை சொல்றேன். இந்த அமிர்தாவை வீட்டை விட்டு வெளியில துரத்தி ஆகணும். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா அந்த நாகராணி பத்தின விஷயம் தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த நாகராணிய கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சுலபமான வழி கிடைச்சிரும். ஜெய் மகாகாளி. ருத்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு உண்மை தெரிஞ்சிடும். அந்த நாகராணி எங்க இருக்கா, அவளை பத்தின உண்மைகள் யாருக்கு தெரியும்னு நமக்கு தெரிய வந்துரும். இதுக்கு மேல அந்த நாகராணி நம்ம கையில சிக்கன மாதிரிதான். விக்ரம், சரோஜா, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இது வரைக்கும் உங்க யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போறேன். சீக்கிரமா வாங்க. இந்த பருவா, இந்த வீட்ல நமக்கே நாமே தெரியாம ஒரு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து வச்சிருக்கோம். அது எந்த நேரத்துல நம்ம உயிரை வாங்குமோ நமக்கே தெரியாது. சித்தப்பா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. சும்மா இப்படி பொடி வச்சு பேசுனீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அதான்பா விக்ரம், இந்த அமிர்தா இருக்கல்ல, இவ யார் தெரியுமா உனக்கு? என்ன மாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அமிர்தா நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதெல்லாம் வெறும் உங்க கற்பனை, அவ்வளவுதான். அவளோட உண்மையான உருவமே வேற. எங்க அமிர்தா, எங்க பயந்து போயிருக்கீங்க? என்னங்க ஆச்சு? தேவராஜ் சார் ஏதோ புதுசா பாம்பு போட போறாரு போல இருக்கு. அவர் பேசுற விதத்தை பார்க்கும்போது, உங்க முகத்துல இருக்கிற பயத்தையும் பார்க்கும்போது எனக்கு நீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிக்க போறீங்கன்னு தோணுது. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அமிர்தா, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஏங்க, ஆரம்பத்துல இருந்து நீங்க இதான் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ தெளிவா சொல்லுங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க இப்படி சும்மா சும்மா என் பொண்ணு மேல பழிய போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, நான் பழியெல்லாம் போடலப்பா. இவ யாரு, என்ன உண்மையான உருவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அமிர்தா சாதாரண ஆள் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அமைதியான பொண்ணும் கிடையாது. நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அவ நல்லவளும் கிடையாது, நேர்மையானவளும் கிடையாது. இத பாருங்க மாமா, அமிர்தா மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா அவளுக்கு பதிலா எங்களை திட்டுங்க. தேவையில்லாம அவளை பத்தி என்னென்னமோ சொல்லி எங்க மனசை காயப்படுத்தாதீங்க. ஐயோ, காயப்படுத்துறது நான் இல்லம்மா. நான் சொல்ல போற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால தாங்க முடியாது. இப்படிப்பட்டவளுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு நினைப்பீங்க. அப்படியா? அப்படின்னா சரி, சொல்லுங்க. அமிர்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளுப்பா. இந்த அமிர்தா யாருன்னா, ஓம் நம சிவாய. ஜெய் மகாகாளி.
நம சிவாய. சொல்லுங்க, யார் இவ? இவ ஏங்க சொல்லுங்க, யார் இவ? அதான் ராஜி, இந்த அமிர்தா இருக்கால்ல, இவ சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் அடிக்கடி அமிர்தாவை பத்தி தேவையில்லாத எல்லாம் சொல்ல முயற்சி பண்றீங்க? உங்களுக்கு அமிர்தாவை பத்தி எதுவும் தெரியாது. அப்படி இருந்தும் கூட எங்க மனசுல அவளை பத்தி தப்பான எண்ணங்களை விதைக்க ஏன் முயற்சி பண்றீங்க? இங்க பாருங்க, இன்னொரு முறை இப்படி நடந்தா நல்லா இருக்காது. விக்ரம், சரோஜா, இவ அதான் ராஜி, இந்த அமிர்தா இருக்கல்ல, இவ இவதான். ஐயோ, என்ன இப்படி ஆயிப்போச்சு? ச்சே, பாட்டி ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாங்க? டாக்டர், பாட்டி நத்திங் டு வரி. அவங்க காத்தால இருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால வந்த டயர்ட்னஸ் தான். இப்பதான் வரியா? பாரு, உன் பாட்டி நிலைமை எப்படி இருக்குன்னு நீயே பாரு. இத பாக்குறதுக்காக தானே வந்த. அம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வேற எப்படிப்பா பேசணுங்கிற? உங்க பாட்டி நிலைமை இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீதானே. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு காரணமா நீயா தான் இருப்ப அர்ஜுன். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருமே உன்னை மன்னிக்க மாட்டோம். அம்மா ப்ளீஸ், இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நீ எதுவும் பேச வேண்டாம். நீ இந்த வீட்டு பையன், பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்க வேண்டியது உன்னோட கடமை. உன் பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ என் புள்ளங்கிறதே மறந்துடுவே அர்ஜுன். ஜாக்கிரதை. என்ன பாபா இது? உங்க ஞான திருஷ்டிக்கு என்னாச்சு? உங்க சக்தி எல்லாம் என்னாச்சு? இத்தனை நாள நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? உங்க சக்திகள் எல்லாம் இப்ப வேலை செய்யாம போயிடுச்சா? ருத்ரா! ஆமா பாபா, நான் சொல்றது கேட்டு உங்களுக்கு கோவம் வருது நியாயம். அந்த கோவத்துல நீங்க என்ன மறுபடியும் கல்லாக்கலாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? நீங்க என்ன சொன்னீங்க? நாகராணி எங்க இருக்கான்னு சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்லல, எங்க அண்ணனுக்கு சாவு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதுவும் பொய்யாயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்றது எல்லாமே பொய்யாக்கிட்டே வருது. உங்க சக்தி எல்லாம் அந்த நாகராணிக்கு முன்னாடி வேலையே செய்யல பாபா. இப்படியே போச்சுன்னா அந்த நாகராணி இங்க எல்லாரையும் கொன்னுட்டு நாகமணி எடுத்துட்டு இங்கிருந்து போயிடுவா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவிட மாட்டார் ருத்ரா. இத்தனை நாளா நம்மளோட சக்தியை எதிர்த்துக்கிட்டு அந்த நாகராணி தப்பிச்சுக்கிட்டு வந்தா. அதுக்கு காரணம் அவ சக்தி இல்ல, வேற ஒரு சக்தி அவளுக்கு உதவி செய்யுது. அந்த சக்தி தான் இப்ப தன்னோட சக்தியை முழுமையா பிரயோகிச்சு
நாம செஞ்ச பூஜையை கெடுத்து அந்த நாகராணிய காப்பாத்தி இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேல அந்த நாகராணியை உங்களால எதுவும் பண்ண முடியாதா பாபா? கடல்ல இருந்து ஒரு குடம் தண்ணிய நாம எடுத்துட்டா கடல் முழுசும் வத்தி போயிடாது ருத்ரா. அதே மாதிரி இன்னைக்கு என் பூஜையை அவ கெடுத்ததுனால என்னோட சக்தி என்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி நடந்தது ஒரு வகையில நல்லதுதான். ஏன் தெரியுமா? ஏன் பாபா? நாகராணிக்கு உதவி செய்யற சக்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சக்தியை இழந்துகிட்டு வருது. இறுதியா நாகராணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கிட்ட தனியா வந்து சிக்குவா. அவ அப்படி தனியா சிக்கும் போது நமக்கு தானே நல்லது ருத்ரா. ஆமா பாபா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இந்த விஷயத்தை யோசிக்கவே இல்லை. ஆனா எங்க அண்ணனுக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? தற்போது பிரச்சனை எதுவும் இல்ல, ஆனா எதிர்காலத்துல வரும். இன்னைக்கு உன் அண்ணன் அவனுக்கு வந்த ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டான். ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஆபத்து தான். இதோட கதை நாகராணியோட முடிவுல முடியலாம், இல்ல இன்னைக்கே உங்க அண்ணனோட இறுதி நாளாவும் இருக்கலாம். எதையும் நிச்சயமா சொல்ல முடியாது. பாபா, நீங்க தான் எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்தணும். நீங்க தான் அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ருத்ரா. இப்படியே நம்மளுடைய முயற்சி தொடர்ந்தா ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும் ருத்ரா. அந்த நாகராணி கூடிய விரைவில் நம்ம கையில மாட்டுவா. மயூரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. மயூரி, ப்ளீஸ் என் நன்மையை நீயாவது புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளவு சொன்னாலும் அம்மாவும் பாட்டியும் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ படிச்ச பொண்ணு, புத்திசாலி. அது எல்லாத்தையும் விட அதிகமா என் மனசை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. சாரி அர்ஜுன், சத்தியமா என்னால இதை செய்ய முடியாது. தப்பா நினைக்காத. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு நான் கிளம்பிட்டேன். ஆனா பாட்டிமா தான் என்னை தடுத்து நிறுத்தினாங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாங்க. பாட்டிமாவே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் அர்ஜுன் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா அதை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னால் அப்படி சொல்ல முடியாது. இங்க பாரு அர்ஜுன், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் என் மனசுல இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு மூலையில அவங்க சொன்ன வார்த்தையிலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. உனக்கு இப்ப என் மேல கோவம் வரலாம், வெறுப்பு கூட வரலாம். இவ ஏன் பின்னாடி சுத்துறான்னு தோணலாம். ஆனா நான் மட்டும் என்ன பண்றது? என் மனசுக்குள்ள உன் பேரை நான் அழுத்தமா எழுதி வச்சிட்டேன். இப்ப அந்த பேரை அழிக்கிறதுக்கு என்னால முடியாது அர்ஜுன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். உனக்கும் எனக்கும் நடுவுல யார் குறுக்க வந்தாலும் அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ அர்ஜுன். மயூரி, இந்த கண்ணீருக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்கும் கிடையாது. என்னோட கண்ணீருக்கு
ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ தலை வணங்கி ஆகணும் அர்ஜுன். என்னையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா? நான் செத்தால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கையால நான் தாலி கட்டியே தீருவேன். இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகியே தீருவேன். நீதான் என் புருஷன் நான் என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டேன். இத அந்த பிரம்மனாலையும் மாத்த முடியாது. உன் கையால என் கழுத்துல தாலி கட்டி தான் தீரணும். என்ன ஆச்சு ருத்ரா? உன்னோட மௌனத்துக்கு அர்த்தம் என்ன? அப்படி என்னதான் நீ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு ருத்ரா, எதுக்காக நீ கவலைப்படுறன்னு சொல்லு. ஆமா, கவலையோட தான் இருக்கேன். என்னோட கவலை எல்லாம் உங்களை பத்தி தான் பாபா. என்ன பத்தியா? என்ன அது? அது என்னங்கிறது வேண்டாம் பாபா. உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? இத்தனை வருஷமா அதைத்தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, இன்னும் நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு யாராவது மிகப்பெரிய ஞானி, அதாவது உங்களை விட மந்திர தந்திரங்களை அதிகமா தெரிஞ்சவர் யாராவது இருந்தா சொல்லுங்க பாபா. எங்க இருந்தாலும் அவங்கள போய் நான் பார்த்து நாகராணியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட உதவியை நான் கேட்டு பார்க்கிறேன். ஜெய் மகாகாளி! ருத்ரா, எவ்வளவு துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா, என்னை விட மந்திர தந்திரங்கள் அதிகமா தெரிஞ்ச ஒருத்தரை எங்கிட்ட காட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அளவுக்கு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவங்களை இந்த பூமியில தேடினாலும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது ருத்ரா. என்னை விட பெரிய மந்திரவாதிய நீ எங்க போய் தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. பாபா, நீங்க ரொம்ப நல்ல மந்திரவாதி தான். அதிக சக்தியும் இருக்கு, நிறைய வரங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்க. ஆனா என்ன பிரயோஜனம் பாபா? உங்களுக்கு வயசான மாதிரியே உங்களுடைய எல்லா சக்திகளுக்கும் வயசாயிடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் அந்த நாகராணிய இவ்வளவு நாள எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களால பிடிக்க முடியல. பிடிக்கிறத விடுங்க, அவ எங்க இருக்கான்னு கூட உங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏ அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் சரின்னு தோணுதா? பிரதர், நான் இப்ப என்ன பண்ண இப்படி பேசுற? டேய், என்னடா பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்குற? பாட்டி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காங்க, தெரியும்ல உனக்கு. நீ ஒழுங்கா பாட்டி பேச்ச கேட்டிருந்தா பாட்டி உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்களா? சொல்லு. இங்க பாரு அர்ஜுன், பாட்டியோட உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு முன்னாடி ஒன்னு மயூரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லு. அப்படி இல்லைன்னா நீ காதலிக்கிறியா அந்த பொண்ணு அமிர்தா, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பா அம்மா முன்னாடி நிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. பிரதர், அது வந்து காரணம் சொல்லாத. இத்தனை நாளா நான் நீ என் தம்பிங்கிற பாசத்துல என்னென்னவோ பண்ண. இல்ல, இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை பாட்டிக்கு ஏதாவது ஆச்சு, அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ குற்ற உணர்ச்சியோட தான் சுத்தணும். பாத்தீங்களா அமிர்தா, நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ண எங்க அண்ணனை எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. இப்பவாவது என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை தவிர என் மனசுல நான் வேற யாருக்கும் இடம் கொடுக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு இது என் ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு என் லவ் ஆக்செப்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லைன்னா நான் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்க வேண்டியதா இருக்குங்க. பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பாங்க. ப்ளீஸ் அமிர்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிங்க. இல்லை, நீங்க ஒரு லேசில் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நானும் உங்களை லேசில் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டுக்கு நீங்க தான் மருமகளா வரணும். நான் வரவழைக்கிறேன்.
அதை யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன். இத்தனை வருஷமா உங்களை ஒரு மிகப்பெரிய மகான் நினைச்சிட்டு இருந்த நாகமணி அடையறதுக்காக இத்தனை வருஷமா உங்களை நம்பிக்கிட்ட என் வாழ்க்கைய நானே வீணாக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களை நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ருத்ரா, வார்த்தையை அடக்கி பேசு. அனாவசியமா என்னுடைய பொறுமையை நீ சோதிக்கிற. நாக்குல நரம்பு இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. எனக்கு என்னோட மந்திர தந்திர சக்திகளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? டே மூடா, வயசானது இந்த அழியக்கூடிய பூத உடலுக்கு தான். நான் கத்துக்கிட்ட மந்திர தந்திர சக்திகளுக்கு கிடையாது. வித்தைக்கு ஆயுசு கிடையாது, அது சிரஞ்சீவி. 25 வருஷங்களா இமயமலையோட உச்சிக்கு போய் கால பைரவனை வேண்டி கடும் தவம் இருந்து மிக அதிகமான சக்திகளை அடைஞ்சவனா. அப்படி இருக்கும்போது என்னோட சக்திகளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? ஜெய் மகாகாளி! ருத்ரா,